அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். குடும்பத் தலைவிக்கு ரூ. 1000 வழங்கக்கூடிய பணி 45 லட்சம் பேருக்கும் ஜனவரி மாதம் 2025 15ஆம் தேதியிலேருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் புதிய செய்தி அறிவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 30/12/2024. இதன் அடிப்படையில் எல்லாருக்குமே கிடைக்குமா, எந்தெந்த தகுதி உள்ளவங்க இதில் லிஸ்ட்டில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய மாற்றத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. குடும்பத் தலைவிக்கு ரூ. 1000 கலைஞர் மகளிர் உதவி திட்டமாக கொண்டு வந்தார் முதலமைச்சர். 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த தினத்தில் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 1,52,00,000 விண்ணப்பம் மக்கள்கிட்ட வாங்கினாங்க. அது 1,12,00,000 பேருக்கு தான் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 45 லட்சம் பேருக்கு இன்னும் கொடுக்கல. அவங்க 2 தடவை மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. தமிழ்நாடு அரசுக்கு ஆன்லைன் மூலமாகவும் முகாம் மூலமாகவும் செஞ்சுருந்தாங்க. யாருக்குமே பணம் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தமான ஒரு சூழ்நிலை தான் இந்த வருஷம் இப்போ முடிய போது புத்தாண்டு பிறக்க போது நாளைக்கு. கடந்த அக்டோபர் மாதம் 2024 துணை முதலமைச்சர் உதயநிதி ஒரு புது செய்தியை வெளியிட்டார். அதே அடிப்படையில் 2025 15ஆம் தேதி ஜனவரி மாதம் பாக்கி இருக்கக்கூடிய எஞ்சிய எல்லாருக்குமே அந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ புதிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, முகாம் போடுவாங்களா, விண்ணப்பம் எங்கே கொடுக்கணும், நமக்கு கார் இருக்குது, நமக்கு வீடு இருக்குது, நமக்கு அரசு வருமானம் வருது, நமக்குலாம் கிடைக்குமா, இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை எந்த அறிவிப்போ அரசு வெளியிலங்கிறதுல ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 15ஆம் தேதி பொங்கல் கொண்டாடுறோம், 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வருது. பொங்கல் கொண்டாடுறவங்களுக்கு இன்றைக்கி இந்த வருஷம் ரூ. 1000 பணம், ரூ. 2000 பணம் எதிர்பார்த்தோம், யாருக்குமே கிடைக்கல. ஸோ இப்போ மகளிர் உரிமை தொகையாவது கிடைக்குமா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கேள்விக்குறியே இருக்குது. அப்படிங்கிறது தான் ஒரு ஏமாற்றத்தை நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய அந்த பெஞ்சால் புயல்லேருந்து வரக்கூடிய 32,000 கோடி நமக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஜிஎஸ்டிலேருந்து வர வேண்டிய பல கோடி ரூபாய் நமக்கு வர இருக்குது. அதெல்லாம் வந்துச்சுன்னா நிலைமை சீராகும். ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் இந்த ஜனவரி மாதம் பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் ஒரு புதிய செய்தியை 30ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதம் 2024 அறிவிச்சிருக்கிறார். ஓகே, எனிவே எப்படியா இருந்தாலும் சரி, இன்னும் இருக்கிற ஒரு 15 நாளுக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவாதமாக சொன்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழக மக்கள் ஏகமான பெரிய அன்பு வச்சுருந்தாங்க. இப்போ இது எல்லாமே தவிடுபடியாக போயிடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. ஏன்னா பொங்கலுக்கு நமக்கு எப்போவுமே கொடுத்து பழகிட்டாங்க. மக்கள் கேட்கவே இல்லையே, பொங்கலுக்கு பரிசு கொடுங்க, மகளிர் உரிமை தொகை கொடுங்க, நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுங்கள். அரசே ஒரு கொள்கை ரீதியை வகுத்துட்டு இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு பிரித்து பார்க்குறது மக்கள் மனசில் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அதனால் தமிழ்நாடு அரசு வரக்கூடிய காலத்திலேயாவது எந்த அரசு வந்தாலும் சரிங்க, ஒரு கரெக்டான ஒரு அணுகுமுறையை பின்பற்றணும். இனாமே வேணாம், இலவசமே வேணாம், விலைவாசியை கட்டுக்குள்ளே வைங்க. அரசு ஊழியர்கள், அரசு துறையில் உள்ள அனைத்து துறை, பதிவுத்துறை, ரெவன்யூ துறை, எங்கே பார்த்தாலும் லஞ்ச லாவணி தலைவிரிச்சாடுது. அதெல்லாம் நிறுத்திட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்ய சொல்லுங்க. விலைவாசி உயராமல் பார்த்துங்க, அதுவே போதும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. எனிவே குடும்பத் தலைவிக்கு ரூ. 1000 அப்படிங்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் ஜனவரி 15ஆம் தேதி எல்லாருக்கும் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் தங்கம் தென்னரசு இன்னைக்கு காலையில் 30/12/2024 சொல்லியிருக்கிறார். நிதி நிலைமை சீரானோன்னு படிப்படியாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. 2023 அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. மக்களுக்கு மேல்முறையீடு செஞ்சவங்களுக்குலாம் பணம் கிடைக்கல, அவங்களுக்கான தகுதியானவங்க பட்டியலில் அவங்கள கொண்டுட்டு வரல. இது காரணம் இல்லை, அரசுக்கிட்ட கொஞ்சம் பணம் இல்லை, கடன் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு பல கோடி ரூபாய் கடனாளியாக இருக்கிறதுனால பாக்கி இருக்கக்கூடிய 48,500,000 பேருக்கும் கண்டிப்பாக ஜனவரி மாதம் 12ஆம் தேதி கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு கொடுத்து கணக்க முடிச்சோம். கிட்டத்தட்ட 48,500,000 பேருக்கு மேலே இந்த பணம் வர வேண்டிய இருக்குது. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஜனவரி மாதம் கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர்லேருந்து 2,00,000 பேரை ஆட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்கனவே மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கம்ப்யூட்டரில் டேட்டாவில் பதிவாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி உங்கள் வங்கியில் வர வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு 2,00,000 பேருக்குலேருந்து ஒரு 3,00,000 பேர் கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறதுனால 48,500,000 பேருக்கு வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொங்கல் பரிசு இல்லை, மகளிர் உரிமை தொகை இல்லை. அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றது நேரத்தில் போய் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அதை அரசு புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை செய்யணும். ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் புதிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் கொடுக்கும்போது மக்கள் நம்பாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் தான் இந்த வீடியோ நான்
பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. மத்திய அரசிடம் வர வேண்டிய பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தான் செய்ய போகிறீங்க. ஆனால் மாநில அரசு தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.